வைக்கணும் அப்படி இப்படிங்க தேடி வளர்ந்த ஊரில் வந்துடும். பொருளை சார் பாருங்க, ஒரு 3 months பாக்ஸை திறக்க போனோம். பாக்ஸை திறந்தோடனே ஓடினார். அவ்வளோ எரிஞ்சல். இல்லை சார் என்ன தேடி வைக்கிறேன், கொஞ்சம் கூட தேடி கொண்டு வந்துருச்சு விளையாட்டு ஏன் ஓடுறீங்க. மல்டிப்ளிகேஷன் கீப் ஆன் ரீல்ஸ் பாக்ஸ் மைண்டட். 50 பாக்ஸ் ஒருத்தர் தொழில் பண்ணலான்னு வாங்கி வச்சு 50 பாக்ஸே பறக்க விட்டு 50 ஒரு பாக்ஸ் ஆக்கணும்னு ஒரே பாக்ஸ் வாங்கி வளர்த்து அது 50 தூராண்டோடு இருக்காங்க. இதுக்கு இடையில என்ன இருக்குன்னா ஸ்டீல் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? இந்த ஸ்டீலில் உங்களுக்கே தெரியாது எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு. மைசூரா காலேஜில் வந்து ஒரு தடவை டிபார்ட்மெண்ட் லெவலில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி சொல்லுவாங்க அப்படின்னு நெட்டில் பார்த்துட்டு ப்ரொஃபஸர் பேர் மதுரையில் கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்காங்க. அது போய் இந்த பாட்டிக்கு பார்க்கறது ஞாபகம் வச்சுருந்தாங்க. சார் ஹெச்ஓடி எவ்வளோ கோச்சிக்கிறாரு. ஐ ஆஸ்க் யூ டு பிக் ஸ்லைட்ஸ் உட்காந்துருக்கு, நீங்கள் அதெல்லாம் எடுத்து வரல அப்படின்னு கொஞ்சம் கோச்சிக்கிறாரு. காலமெல்லாம் ஸ்லைட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கான், காலமெல்லாம் தியரி தான் கேட்டுட்டு இருக்கான். நான் ப்ராக்டிக்கலாக எல்லாமே கொண்டு வந்தேன். வைக்கப்போரில் வளர்ந்த மஷ்ரூம், அதை வளர வைக்கிற சீடு, வளர்ந்த மஷ்ரூம், பேக் பண்ண மஷ்ரூம் சரிக்கு இதை போன்ற எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கேன் சார். ஸ்லைட்ஸோட காட்டுறதுக்கு பதிலாக நான் நேரிலே காட்ட போகிறேன். அப்போ கூட அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் முடிஞ்ச பிறகு இவர் சொல்லிங்க ஒரு 2 weeks கழிச்சு கால் பண்ணாங்க. என்னத்தான் கேட்டால், we requested you to bring awareness. We requested you, we asked you to bring awareness to the students to grow mushroom. But knowingly and unknowingly, you motivated every student to grow the mushroom. இதனுடைய அந்த luckiest person வாரம் பெருசாக மஷ்ரூம் மாணவர்கள் கொடுக்குறாங்க. நான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்ப்போம் போய் சரிங்களா? அது வந்து மஷ்ரூம். இப்போ வந்து தேங்காய் குடிச்சிங்களா? நெசவாக இடிச்சதா சொல்ல மாட்டேங்க. எஸ் சார். கசக்கிற தேங்காய் அசாடி நேரத்தில் இப்படிக்கான என்ன சொல்லுங்க. வேப்பமரம் இங்கிலீஷ் வந்து நீட் க்ரீன்வான். இப்போ சம்மரில் பார்த்து எங்கள் வேலை நம்ம கூட்டு போகணும். அப்போ எடுக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா கசப்பாக இனிக்கோ பட்டு கசப்பாக இருக்கும். மிளகா தோட்டத்தில் வச்சுருக்க தேன் பார்த்தீங்கன்னா இனிக்கப்பட்டு உரப்பாக இருக்கும். புளிய மரத்து தேன் பார்த்தீங்கன்னா இனிக்கப்பட்டு புளிக்கும் கடைசியாக லாஸ்ட் வந்து பிடிக்கும். விலங்கு தோட்டத்தில் வச்சுருக்க தேன் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு அந்த ஆம்லேட்டில் விளக்கு தூள் தூவாங்கல்ல, அந்த வாசனை அந்த டேஸ்ட் வரும். இனிக்கும் அதே சமயம் அந்த டேஸ்ட் வரும். நான் வந்து சிங்கர் சைக்கிள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணேன். அங்கே வந்து 2வது வரிசை மொத்தம் 4 பாக்ஸ் கொடுக்கலாம். 2வது பாக்ஸ் கொடுத்ததுக்காக போயிருக்கேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கு. கொடுத்துட்டு போது ஏற்கனவே வாங்கினேன் வந்து ஒரு பாக்ஸ் டைமில் நிறைய எனக்கு கொடுக்குறோம். அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். அந்த கலர் பார்க்குறேன். கலர் பார்த்தீங்கன்னா டேட்டி கலரில் இருக்குது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அறிமுகமில்லாத ஒரு ஸ்மெல். டேஸ்ட்டு கூட வித்தியாசமாக இருக்குது. இவர்கிட்ட ஏன்னா வந்து நான் வந்து தேன் கேட்குறேங்க, எனக்கு அந்த கொடுத்துருக்கேன். டெய்லி தேங்கிறதுல தேன் அடையிறது தேனிகளோடு தான் இருக்கேன். எனக்கு இருக்கிற தேன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சு திரும்பி ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வந்து என் கையில் தேன் வாங்கினேன். வாங்கிட்டு சார் இது உங்கள் ஊரில் கிடைக்காது இந்த தேன். ஏன் சார் என்ன சொல்கிறீங்க? இது எங்கள் ஊர் தேன், எங்கள் மலை தேன். இந்த மலையில் இருந்து சந்தனம் வரணும். இது சந்தனம் தேன். உடனே அந்த ஜூரிடிக்ஷன் பார்ட்டிட்டு அந்த வீடியோ இருக்கிறாரு. அதை ஒன்று வந்து எனக்கு கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். நான் அந்த பாட்டில் எக்ஸையும் கொடுத்து போயிருக்கேன். வாங்கிட்டாரு சார். அது புரியுது சார். உங்கள் மனத்தை அவங்க சரி பண்ணாத பணத்தை சாங்ஷன் நான் போடுவேன். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், 4 லட்சம் ரூபாய் வேலை கேட்கணும், 4 பேர் வந்து வெளியே போடணும், ஒரு நாட் செலக்ட் இருக்கணும், இந்திய தோற்றுட்டாங்க, வேலை கிடைக்கிற வீட்டில் சத்தம் போடுறாங்க, ஏன்னா படிச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாழ்க்கையை வாய்ப்பு பணம் சம்பாதிக்கிறது மாதிரி ஒரு ஈஸியான தொழில் எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுனா இட் இஸ் அ ஹாபி. எத்தனை லட்சம் சம்பாதிச்சு 8 லட்சம் அனுப்பிச்சுக்கிறேன். பிள்ளைங்களாம் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு இன்டர்நெட் டெவலப் இருக்காங்க. சரிங்களா? யாரும் ஏமாத்தல, யாரும் வஞ்சிட மாட்டாங்க.
தொழில் அனுப்பி சார் ஒருத்தர் கேட்குறாங்க, எப்போ வந்து அனுப்பிக்கிப்பீங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸாக மாற்றுறீங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் காலேஜ் போனாங்க, பணம் நிறைய தேவைப்பட்டது. அந்த நேரம் வந்து ஒரு பாம்போட வந்து அனுப்பி சரி பிள்ளைங்களாம் பண்ணி முடிச்சாங்க, இது வந்து கூட்டு துணி நமக்கு எப்படி காணாத கையில் பண்ண அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் பிடிச்சிங்க. ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி சென்னை, ஆர்மி, ஐடி ஆஃபீஸ், சென்ட்ரல் குரூப், அப்புறம் வந்து நேஷனல் டீ போர்டு, யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் கேட்டீங்களா. அப்புறம் வந்து ஆர்மி மேக்கர்ஸ் கேட்டீங்களா, தொழில் தொடங்குறவங்க எல்லாம் வந்து நான் பிடிச்சிக்கிட்டா அந்த இடத்துக்கு நான் சொல்லுவேன். இடையில 10 மாதமாக இருக்கிறான் செத்துருவான்னு நினைச்சேன். எல்லாம் வெட்டினா இருக்கேன் சூப்பர். அடுத்த வருஷம் சாப்பிட்டு ஆஃபே ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ப்ராஜெக்ட் லட்சக்கணக்கில் இருக்குது. ஓகேங்களா, கஷ்டப்பட்டு போகும்போது நான் 1 லட்சம் நான் உடனே டெக்னிக்ஸ் நான் இல்லை கவனிக்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் பல லட்சங்கள், பல ஆயிரங்கள், 10 ரூபா 100 ரூபாய் கிடையாது. ஸ்டார்டிங்கே 1000 மேலே, பல ஆயிரங்கள். ஒரு நாளைக்கு 1000 ரூபா பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஒர்க் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 hour 2 hour ஒர்க் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். பைபேக் பாலிசின்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் தான் உங்களுக்கு எல்லாமே போகணும், அதை கவரு, அது இது டெக்னாலஜி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். காலகட்டத்தில் என்ன வந்து கொடுத்துருவாங்க. நான் வந்து அந்த டைப்லைனில் எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன மார்ஜின் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் கால்டு பைபேக் பாலிசி. இது வரைக்கும் பைபேக் பாலிசி போட்டவங்க யாராவது புறமுறைகளுக்கு ஒரு 200 கிராம் காலம் கொடுத்துருக்கு. ஒரு 10 நாள் கழிச்சு போனால் பைபேக் பாலிசி ஆச்சு போய் பார்க்க போனால் அந்த வயசு 6 7 பையன் இருப்பாங்க. நான் 6 7 வயசு எனக்கு பையன் இருப்பாங்க. அந்த வளர்கிற காலம் அங்கேயே தேவையில்லை. ஒரே ஒரு டப்பா வச்சு சூப் கொடுக்குறாங்க, அந்த மஷ்ரூம் சூப்பு. அவனுக்கு அவங்களோட சப்ளை பண்ண முடியாது. 4 காய்கறி கடை பிடிச்சிங்கன்னா அதில் 2 கடைக்கு கூட சப்ளை பண்ண முடியாது. ஒரு பைசா போடல ஆர்டர் பிடிச்சிங்கன்னா வருஷமான அவங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் மஷ்ரூம். இது வந்து போலீஸ் சாப்பிட்ற ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து எங்கே டிமாண்ட் பார்த்து அங்கே தான் போய் கொடுக்கணும். பக்கத்தில் காலம் முடியாது. ஆனால் காலம் நிறைய வந்துச்சு, மழை பெய்ச்சு, 2 பாக்கெட் வந்து மேக்ஸிமம் வாங்கிக்கலையா அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. இந்த மார்க்கெட் எங்கே கண்டுபிடிச்சு அங்கே வந்து வச்சிங்கன்னா கிலோமீட்டர் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள். ஓகேவா, ஹனி குடிச்சாச்சு. ஹனி ரைஸ் காட்டிட்டேன், ஹனி பீ பாக்ஸ் காட்டிட்டேன். வெளியே ப்ராக்டிக்கில் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes அதோட எல்லாம் கிளாஸ் போகணும். நான் கற்றுக்கிட்டேன். அது கூட கற்றுக்கிட்டு கொடுத்துருக்கேன். ட்ரைனிங் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் 3 days ட்ரைனிங் அப்படின்னு அதனால நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கேன். சண்டே அக்ரி டிபார்ட்மெண்ட்லாம் நம்பர் வாங்கியிருக்கேன். 3 days இன்னொரு சொல்றீங்க 3000 சொல்றீங்க சார். ஆமாம், 3 days 3000 ட்ரைனிங் அப்படின்னா only 3 hours, 2.5 hours, only 600 rupees. அது ஒரே பார்த்தீங்களா, ஒரே ஒரு 600 rupees போடுறோம். இப்போ ஆந்திராவில் வளர கேட்டீங்களா, இவ்வளோதான் கற்றுக்கிற ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பெற்று கொடுத்தாங்க. இதை உட்காந்து நமக்கு லஞ்சை தாண்டி டீ பிள்ளைங்க தாண்டி சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து வெறுத்துக்கூடாது சத்தியம். கேட்டீங்களா, அப்புறம் வந்து மிச்சா பாக்ஸு அனிமையை பற்றி எடுத்து கொடுத்த பாக்ஸுங்கிறது நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கே போகணும் வெளியே